உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இம்மாட்ட ரூலர். இம்மாட்ட ரூலர் பற்றி இப்போ எனக்கு தெரிஞ்ச சில தகவல்கள் கொடுக்க போகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, அறம்பாடி சித்தர் பாடலில் கூட ஒரு பாடல் ஒன்று இருந்துச்சு. அதை எனக்கு முழுசாக நான் அந்த பாடலை புறம் படித்து விளக்கம் கொடுக்குறதா இருந்தால் ரொம்ப டைம் எடுக்கும். பாடல் எண் மட்டும் சொல்கிறேன், போய் பார்த்துக்குங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம மதுரையில் நடந்த இப்போ முருக பக்தர்கள் மாநாடு வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு. இது என்னதான் இருந்தாலும் முருகனுடைய வைப்ரேஷன் மதுரை மக்களுக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா? மதுரை மக்களுக்கு முருகனுடைய வைப்ரேஷன் அந்த மாநாட்டுக்கு போன எல்லாருக்கும் முருகனுடைய அந்த அருள் கிடைச்சிருக்கு. முருகனுடைய அந்த ஏதோ ஒரு நோக்கத்துக்காக இவங்க மாநாடு போட்டிருக்காங்க. அரசியல் நோக்கத்துக்காக மாநாடு போட்டாங்களான்றத பார்த்தோம்னா, அது அவங்களுக்கு எப்படின்னு தெரியல. அவங்கள பொறுத்தவரைக்கும் வரக்கூடிய கூட்டம்லாம் ஓட்டா மாறுமான்னு நினைச்சாங்கன்னா, அது தவறா இருக்கும். பட் ஆனா முருகனுடைய மாநாட அவங்க ஒரு என்ன சொல்றது? முருகன் மாநாடு என்னைய பொறுத்தவரைக்கும் வெற்றி. அது அவங்க என்ன நோக்கத்துக்காக மாநாடு போட்டாங்கன்னு தெரியாது. முருகனுடைய மாநாடு வெற்றி அடைஞ்சிருக்கு. இத போய் ஆனா விமர்சிச்சு பேசுறதுக்கு இதுல என்ன இருக்குன்னு நான் கேட்கிறேன். விமர்சிச்சு பேசுறதுக்கு இதுல ஒண்ணுமே கிடையாது. மாநாட்டுல உண்மையிலேயே கந்த சஷ்டி கவசத்த அவங்க நல்ல விஷயங்கள சொல்றாங்க. நல்ல விஷயங்கள கந்த சஷ்டி கவசம் படிச்சாங்க. பவன் கல்யாணம் ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாணம் வந்தாரு. ஸோ எல்லாருமே அவங்க ஆன்மீக ரீதியா பேசுனது எல்லாமே கொஞ்சம் நல்லா இருந்தது. சில பேர் அரசியல் ரீதியா பேசியிருப்பாங்க. அந்த அரசியல்ல அதெல்லாம் ஓட்டா மாறுமான்றது உங்களுக்கு அதுவும் எல்லாரும் போனது யார பார்க்க போனாங்க? அறுபடை வீட்ல இருக்கக்கூடிய முருகன பார்க்க போனாங்க. மாநாட்டுக்கு போனவங்க. அதனால அங்க முருகனுடைய அருளுக்காக தான் அவங்க போயிருக்காங்க. கட்சி ரீதியா யாரும் போல. கட்சி ரீதியா வந்தவங்க அந்த கட்சியில இருக்க உறுப்பினர்கள், அந்த இன்னும் இந்து முன்னணியில இருக்கக்கூடிய நிர்வாகிகள், உறுப்பினர்கள் வந்திருப்பாங்க. பாஜகவுடைய உறுப்பினர்கள் வந்திருப்பாங்க. தலைவர்கள்லாம் வந்தாங்க. அவங்க போட்டது கட்சி ரீதியா. ஆனா மக்கள் போனதுன்னு பார்த்தீங்கன்னா, அ என்ன மக்கள் எல்லாம் எப்படி போயிருக்காங்கன்னா, மக்கள் ஒரு முருகனுடைய அருள் பெறணும் அப்படின்றனால போயிட்டு வந்தாங்க. அப்போ முருகன் மாநாடு ஓரளவுக்கு வெற்றி தான் என்னைய கேட்டா. இப்ப அந்த என்ன சொல்றேன்னா, இத எதிர்க்கட்சிக்காரங்க எதிர்க்கிறதோ, அந்த மாநாட்டுக்கு இடைஞ்சல் குடுத்ததோ, இதெல்லாம் தேவையில்லாத செயல். அதேமாரி சில மீடியாக்கள்ல இந்த தமிழ் ஜனம்ன்ற மீடியா தான் சப்போர்ட் பண்ணாங்க. ஆனா கடைசியில பார்த்தா, அவங்களும் மதுரையில இருக்கக்கூடிய மக்கள்ட்ட ஒருத்தரையும் போய் பேட்டி கேட்கும்போது, அவங்க ஒரு சிலர் ஒவ்வொரு கருத்துக்கள் சொல்லும்போது, அது எனக்கு தெரிஞ்சு அவங்க மக்கள் மத நல்லிணக்கத்தோட இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா இருக்கட்டும். ஆனா அதுல கமெண்ட் செக்ஷன்ல போய் அந்த யூடியூப் சேனல்லாம் பார்த்தோம்னா, அவங்க அந்த மாநாடு மாநாட்ட பத்தி தவறா அவங்க கமெண்ட் பண்றது, இதெல்லாம் தப்பு. மாநாடு வெற்றி. முருகனோட அருள் கிடைச்சிருக்கு. அவ்வளோதான். பழனியில கூட தான் அ நம்ம அறநிலையத்துறை சார்பாக மாநாடு போட்டாங்க. முருக பக்தர்கள் மாநாடு. அது ஓரளவுக்கு நல்ல வெற்றி தான். அதுக்கும் நான் போயிருந்தேன். இங்க நான் பக்கத்துல தான் இருந்ததுனால, நான் நம்ம மொபைல்லயே லைவா பார்த்துக்கிட்டேன். சரிங்களா? ஸோ, இப்ப அந்த பாடலுக்கு அ இந்த முருகன் பக்தர்கள் மாநாட்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு சொன்னாங்க சிலரு. அத நம்ம இன்னைக்கு எடுத்து சின்னதா அத பத்தி பேசலாம்னு நெனச்சு, வீடியோ போடலாம்னு நெனச்சு வந்தேன். அதாவது அறம்பாடி சித்தர் பாடல்ல 166வது பாடல்ல பார்த்தீங்கன்னா, ஆ "அறுபடை வீடு ஒன்றில்" அப்படின்னு வரும். அறுபடை வீடு ஒன்றில்னா, நம்ம திருப்பரங்குன்றம் முதல் படை வீடு. அந்த இத தான் குறிக்குது. அந்த பாடல் நீங்க போய் எடுத்து பார்த்துக்கங்க. அதுல என்ன போட்டிருக்காங்கன்னா, பாடல்ல பார்த்துருக்கீங்கன்னா, ஆ அந்த இம்மாட்ட ரூலர அழிக்கிறதுக்காக, இந்த ஏதோ கடவுளுக்கு யாகம் வளர்க்குறோன்ற பேர்ல, ஆ நெறைய யாகங்கள்லாம் வளர்த்து, இந்த இம்மாட்ட ரூலர் அழிப்பதற்கு முயற்சி எடுப்பாங்களாம். அந்த 166வது பாடல்ல போட்டது அதான். இம்மாட்ட ரூலர் அழிப்பதற்கு நெறைய யாகங்கள்லாம் வளர்த்து முயற்சி எடுப்பார்கள். ஆனா, அதெல்லாம் தோல்வி அடையும். அவருக்கு சிவன், முருகன் இவங்கலாம் துணை புரிய மாட்டார்கள். அந்த தீயோர்களுக்கு யாகம் வளர்த்து கொள்ள முயற்சி பண்றாங்க இல்லையா? அவங்களுக்கு சிவனும், முருகனும் துணை புரிய மாட்டார்கள். மடியாது இந்த இம்மாற்றுள்ளர் இருப்பார், அரசாழ்வார் அப்படின்ற மாரி போட்டிருக்கு அந்த பாடல்ல. ஸோ அத நீங்க எடுத்து பார்த்துக்கங்க. ஏன்னா பாடலுக்குலாம் எனக்கு அந்த அளவுக்கு விளக்கம் குடுக்க தெரியாது. நான் பாடல் என்ன சுட்டி காமிச்சோம்னா, அதுக்கு விளக்கம் குடுக்குறதுக்கு வேணா நம்ம வேற சேனல்ல போட ஆரம்பிப்பாங்க. அடுத்து நம்ம சத்திய புதல்வன் யூடியூப் சேனல்ல வேணா போடுவாங்க. அவங்கள்ட்ட கேட்டேன் போடுறேன்னு இருக்காங்க. அவங்க ஒண்ணு ஒண்ணா போட்டு வரும்போது அந்த பாடல் விளக்கங்கள அத பார்த்துக்கங்க. இல்ல நான் அடுத்து ஏதாவது ஒரு பெரிய வீடியோ ஒரு ஒரு அதுக்கெல்லாம் ஒரு 1/2 மணி நேரம் பேசணும். அப்பனா தான் அந்த வீடியோல உங்களுக்கு அந்த எல்லாத்தையும் விளக்கம் குடுக்க முடியும். ஒரு அறுபடை வீடு ஒன்றுன்றது ஒருத்தர் சொன்னது திருப்பரங்குன்றம் அந்த இதத்தான் சொன்னாங்க. அ அதுக்கு விளக்கம் திருப்பரங்குன்றம் முதல் படை வீட தான் குறிக்குதுன்றாங்க. ஏன்னா மதுரைய பொறுத்தவரைக்கும் 2 படை இருக்கு. ஒண்ணு முதல் படை, இன்னொன்னு 6ஆம் படை பழமுதிர்ச்சோலை இருக்கு. ஸோ அத குறிக்குது அந்த பாடல் இன்னொன்னு அந்த பாடலுக்கு 2, 3 பேர்ட்ட கேட்டேன். நான் எனக்கு டவுட் வந்துச்சு. அதனால கேட்டேன். ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் ஐயாட்ட கூட கேட்டேன். அவர் சொன்னது மதுரைய தான் குறிக்குது அப்படின்னு சொன்னாரு. அழிக்க முயற்சி பண்ணுவாங்க இம்மாற்றுள்ளர. ஆனா அது முடியாது.
யாகங்கள் வளர்த்து அழிக்க முயற்சி பண்ணுவாங்க. இது எப்பயோ நடந்த முயற்சி. ஆனால் முடியாது. மடியாது இருப்பார் இம்மாற்றருளர் அப்படின்னு அந்த பாடல் வரிகள்லாம் வரும். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் வந்து இன்னொன்று, இந்த இம்மாற்றருளர்னு சொல்லிக்கிட்டு பார்த்தீங்கன்னா, இதை நான் சொல்லணும்னு நினச்சேன். சொல்லிடுறேன். இன்னைக்கு ஒரு 1/4 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல, பேசிடுறேன். இம்மாற்றருளர்னு நினைக்கிறவங்கலாம் எனக்கு தயவு செஞ்சு ஃபோன் பண்ணாதீங்க. ஃபோன் பண்ணி உங்களுக்கு ஆதரவாக வீடியோ போட சொல்லி என்கிட்ட சொல்லாதீங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து நீங்கள் நிறுத்திக்கங்க தயவு செஞ்சு. ஏன்னா நினைக்கிறேன், ஓப்பனாக பேசிடுறேன். ஏன்னா நேற்று வந்து சென்னையிலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணார். ஒருத்தர் வயசு எத்தனை கேட்டால் 57 வயசு சொன்னார். அவர் தவறாக எடுத்துக்க வேண்டாம். அவர் 57 வயசு ஓகே. அவர் ஃபோன் பண்ணி அவரை டிக்ளேர் பண்ண சொல்லி என்கிட்ட சொன்னார். நான் முடியாதுன்னுட்டேன். நான் சேனல் வச்சுருக்கிறதுக்கு நான் பேசுறதுக்கு தான். சரிங்களா? நான் பேசுறதுக்கு தான் நான் சேனல் வச்சுருக்கேன். சரிங்களா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது முடிஞ்சா இப்படி நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி உங்களுக்கு ஆதரவாக வீடியோ போட சொல்கிறீங்க. இனிமேல் நான் யாருக்கு ஆதரவாகவும் வீடியோவும் போட போகிறது கிடையாது. சரிங்களா? இம்மாற்றருளர்னா யாருன்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. அந்த 166வது பாடல், அறம்பாடி சித்தர் பாடல் 166வது பாடல் எடுத்து பார்த்தீங்கன்னா, நான் எழுதி வைக்கல. எழுதி வச்சு தான் படிச்சு காமிச்சிருப்பேன். 166வது பாடலில் கடைசியில் ஒரு வரி போட்டிருப்பாங்க. நாதன் மகன் அப்படின்னு வரும். ஸோ சிவனோட மகன் அப்படின்னு குறிக்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா முருகன் தான் இம்மாட்ட ரூலர். அந்த அழிவில்லாத தலைவன் யாருன்னு தெரியுங்களா? முருகன். அவர் தான் இம்மாற்றருளராக வர முடியும்னு போட்டிருக்கு பாடல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, ஏப்பா முருகன் தான் சித்தர் நிலை அடைஞ்சு போயிட்டாரே, சித்தர் உலகத்தில் இருப்பார், அவங்க எப்படி மீண்டு வர முடியும் அப்படின்னு சில பேர் கேட்கலாம். ஸோ சித்தர் நிலை அவங்க அடைஞ்சிட்டாங்க. சிவனாக இருக்கட்டும், குமரி கண்டத்தை ஆண்ட மன்னர்கள், முருகனாக இருக்கட்டும், நம்ம தமிழ் நிலப்பரப்பை ஆண்ட மன்னர்கள், சூரபத்மனா எடுத்து போர் புரிஞ்சுட்டாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து மக்களுக்காக போர் புரிஞ்சு மக்களுக்காக வாழ்ந்த தலைவர்களாக இருக்கிறனால நம்ம வந்து இன்னைக்கு அவங்கள வந்து சித்த நிலை அடைஞ்சதுனால, அவங்க தெய்வ நிலை அடைஞ்சதுனால நம்ம தெய்வமாக வழிபட்டுக்கிட்டு இருக்கோம், சிவனையும் முருகனையும். சரிங்களா? ஸோ அப்போ முருகன் தான் அந்த இம்மார்ட்டல் ரூலர். அதை ஃபஸ்ட்டு உணருங்க. நீங்கள் அந்த முருகன் நிலையை அடையிறவங்க தான் இம்மார்ட்டல் வர முடியும். சாதாரண மனிதன் இம்மார்ட்டல் வரலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. அப்போ நீங்கள் அந்த முருகன் நிலையை அடையணும். முருகன் நிலையை அடையணும்னா நீங்கள் எவ்வளோ போக வேண்டியிருக்குன்னு பார்த்துக்குங்க. நீங்கள் என்ன நிலையில் இருக்கீங்கன்னு பார்த்துக்குங்க. முருகன் நிலையை அடையணும். இது ஒரு சிலருக்கு ஈஸியாக கிடைக்கலாம், சிலருக்கு கஷ்டப்படலாம். அது எப்படின்னு தெரில, பார்த்துக்குங்க. ஏன்னா நான் இன்றைக்கி நிறையா பேர்கிட்ட 3 பேர்கிட்ட ஃபோன் பேசினேன். சில நேரம் ஃபோன் பேசி எனக்கே ரொம்ப குழப்பமாயிடுது. எதுக்குடா வம்பு? கடவுள் வழிகாட்டினா வரப்போகிறோம், வந்து மக்களுக்கு நல்லது செய்ய போகிறோம். இதில் என்ன வர்றவர் மக்களுக்கு நல்லது தானே செய்ய போகிறாரு, என்ன ஊழல் பண்ணி சம்பாதிக்க போகிறாரு? சரிங்களா? அதனால் வந்து அந்த பாடலில் 166வது பாடலில் போட்டது வந்து அறம்பாடி சித்தர் 166வது பாடலில் போட்டது அந்த இம்மாற்றருளர்னு சொல்லக்கூடிய, ஆனால் அதில் கல்கின்னு தான் போட்டிருக்கும் பாடலில். ஸோ அவங்கள அந்த இம்மாற்றருளரை அழிக்கிறதுக்கு முயற்சி எடுப்பார்கள். பலர் முயற்சி எடுப்பாங்க. சாமிக்கு யாகம் வளர்க்குறேன்னு சொல்லிட்டு கோயில்களில் யாகம்லாம் வளர்த்து அந்த தலைவனை கொள்றதுக்கு முயற்சி எடுப்பாங்க. ஆனால் சிவனும் முருகனும் கூட அந்த தீயவர்களுக்கு உதவாமல் அருள் கொடுக்க மாட்டார்னா உதவாமல் விட்டுருவார். ஸோ இப்போ இம்மாற்றருளரானவர் மடியாது அரசாழ்வார் அப்படின்னு தான் போட்டிருக்கு. ஸோ இப்போ முருகன் தான் இம்மாற்றருளர். முருகன் நிலையை யார் அடையிறீங்களோ அவர் தான் இம்மாற்றருளர். நேற்று கூட நம்மக்கிட்ட காலையில் கூட பேசினேன் ஒருத்தர்கிட்ட, திலீப் குமார், சென்னையிலேருந்து ஒருத்தர் பேசினார். அவரெல்லாம் வந்து அவரை பற்றி பேசுங்க வைங்கலாம் என்கிட்ட சொன்னதே கிடையாது. ஆனால் அவர் வந்து அகத்தியருடைய சீடன். அவர் சொல்லியிருக்காரு, என்கிட்ட காலையில் கூட பேசினார். அவர் என்ன சொன்னார்னா, அந்த முருகன் சக்கரவர்த்தி சரிங்களா? முருகன் சக்கரவர்த்தி நிலையை அடையக்கூடியவங்க தான் இம்மாற்றருளராக வர முடியும். அந்த முருகனோட அருள் யாருக்கு கிடைக்குதோ அவங்க தான் இம்மாற்றருளராக வர முடியும். சரிங்களா? இதுதான் வந்து பாடல்களில் போட்டதும் சரி, அகத்தியர் உத்தரவுப்படியும் இப்படி தான் வருது. அப்படி தான் வருது. அதை விட்டு போட்டு நீங்கள் உட்காந்துக்கிட்டு கமெண்ட்டில் வந்து நான் தான் இம்மாற்றருள்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது வந்து ஒரு வகையிலையுமே நியாயம் இல்லை. ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசுனாலும் ஒன்றும் ஆக போகிறது. நான் இம்மாற்றருளை டிக்ளேர் பண்ணுறதுக்கு நான் ஒன்றும் பெரிய சித்தர் கிடையாது. சித்தர் நிலையை இப்போ நீ அப்போ முருகன் நிலையை அடைஞ்சிட்டியாப்பா, நீ இம்மாற்றருள்னு சொன்னில்லை அப்படின்னு கேட்டாங்கன்னா, இப்போ தான் ஒருத்தர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பேசினேன், ஐயா உங்களுக்கு ஒளி வந்துச்சு இந்த இடத்துல அப்படின்னாரு. ஆமாங்க, நான் வந்து எனக்கு ஒளி வந்திருக்கும், வானத்துலேருந்தே ஒளி வந்து அடிச்சிருக்கு, நான் பல வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ உங்களுக்கு தீட்சை கிடச்சிருச்சு, நீங்கள் அடுத்த நிலைக்கு போங்கன்றாங்க அவங்க என்னை வந்து. ஸோ நீங்கள் அடுத்த நிலைக்கு போங்கன்னாங்க. நான் சொன்னேன் ஆளை விடுங்க சாமின்ட்டு. ஏன்னா வள்ளலார் சொன்னது மாதிரி அந்த இதில் அடுத்த நிலை அவர்கிட்ட என்னன்னு கேட்டோம்னா, அவங்க சொல்கிறது சிலர் ஏற்றுக்குறீங்க, ஏற்றுக்கலாட்ட போங்க. நான் அசைவ உணவுலாம் சாப்பிடாம சைவ உணவு சாப்பிடணும், வைக்கணும், சித்தர்கள் அதை என்னது வள்ளலார் சொல்கிறதுபடி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ வள்ளலார் சபைக்கு போகணுன்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். வள்ளலாரோட சத்தியஞான சபைக்கு போக போகிறோம் அடுத்த 2 மாதம் கழிச்சு, போயிட்டு வருவோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா முருகன் நிலை அடைவதாங்க இம்மாற்றருளராக ஆக முடியும். சும்மா இதெல்லாம் லேசுப்பட்ட காரியம் இல்லை. அதெல்லாம் வந்து யாராவது ஒருத்தருக்கு தான், கோடியில் ஒருத்தருக்கு தான் கிடைக்கும். சும்மா உட்காந்துக்கிட்டு நீங்கள் வந்து முயற்சி எடுக்கிறது வந்து வீண்
உங்கள் குடும்பம், உங்கள் குழந்தைகள் அதை பாருங்கள். அதுதான் சொல்கிறதுக்கு தான் இந்த இன்னைக்கு வீடியோவே போட வந்தேன். ஸோ ஆனால் ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு. அரசியல்வாதிகள் கூட அந்த முருக பக்தர்கள் மாநாட போட்டு எப்படியாவது காலையில் கூட என்கிட்ட ஒருத்தர் பேசணும்னு சொன்னார். எப்படியாவது அவங்க பக்கம் அந்த இம்மாற்றுள்ள இழுத்துலாமான்னு முயற்சி பண்ணுறாங்க போல. பிஜேபி வந்து முயற்சி பண்ணுது. அவங்க பக்கம் இம்மாற்றுள்ள இழுத்துலாமான்னு. அப்புறம் எதுக்கு மாநாடு போடணும்? அப்போ அவங்க ஓட்டு அரசியலுக்காக மாநாடு போடுறாங்கன்னு நீங்கள் சில பேர் சொல்லுவீங்க. சரி, ஓட்டு அரசியலுக்காக போடட்டும். அப்படி அவங்க போட்டாப்புல தமிழ்நாட்டில் தனித்து அவங்க ஆட்சிக்கு வர முடியுமா? பிஜேபியால் முடியாதுல்ல. ஏடிஎம்கேட கூட்டணி வச்சுக்கிறாங்க. இன்னொன்று சொல்ல போனோம்னா, காலையில் இன்னொருத்தர்கிட்ட பேசினேன். அவர் சொன்னதையும் கேளுங்க. அதாவது நானும் இதை தான் மெயினாக நினச்சிருக்கேன். என்னென்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க. முருகர் நிலையை அடையிறது தான் இம்மாற்றுள்ளார வர முடியும். இன்னொன்று, அதிமுக வந்து கபலீகரம் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கு பிஜேபி. அதையும் நம்ம அங்கே உற்று நோக்கம் இருக்கு. பிஜேபி வந்து அதிமுகவை கபலீகரம் பண்ணுறதுன்னா, அந்த கட்சியை ஆக்கிரமித்து, ஆமாம் இபிஎஸ் இருக்காருன்னா அவர் வந்து கொஞ்சம் அந்த அளவுக்கு ஆளுமை கிடையாது. அவரை வச்சு கபலீகரம் பண்ணி கட்சியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு வழிக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு தீமையில் போய் முடிஞ்சிருமோன்னு தோணுது. ஆமாம். ஏன்னா பிஜேபி தமிழ்நாட்டில் வளர்ந்தா சிக்கல் தான். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிஜேபிட்டு எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் வந்து, ஸ்ரீலங்காக்காரங்க வந்து இலங்கை இராணுவம் வந்து தமிழக மீனவர்களை சுடுது. படகை பிடிச்சிட்டு போய் மீனவர்கள்லாம் பிடிச்சிட்டு போய் கைது பண்ணி ஸ்ரீலங்காவில் கொண்டு போய் சிறை வச்சிடறாங்க. தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். தமிழக மீனவர்கள் சிறைபிடிப்பு இலங்கை இராணுவம் அப்படின்னு சொல்லி 10 பேரை பிடிச்சிட்டு போயிடுறாங்க, 13 பேரை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. ஆனால் இப்போ தான் ரீசெண்டாக நம்ம பிரதமர் கூட கண்டிச்சிருக்காரு. ஆண்டாண்டு காலமாக 15, 20 வருஷமா நம்மளும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். மீனவர்களை அப்புறம் பிடிச்சிட்டு போயிறாங்க. என்னைக்காவது ஸ்ரீலங்கா கூட நீங்கள் போய் சண்டை போட்டிருக்கீங்களா? சண்டை போட்டிருக்கீங்களா? போட மாட்டீங்க. ஏன்னா இலங்கை நட்பு நாடு உங்களுக்கு. ஆனால் பாகிஸ்தான் காரணம் மட்டும் சும்மா அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஓயாமல் போர் தொடுக்குறீங்க பாகிஸ்தான் கூட. பாகிஸ்தானோட நீங்கள் தீவிரவாதிகளை வந்து தாக்குனாங்க, 26 பேர் இறந்து போனாங்க. சிந்தூர் ஆபரேஷன் நீங்கள் எடுத்தீங்கன்னா பாராட்டுறேன். தீவிரவாதிகளை மட்டும் அழிங்க. ஆனால் மத ரீதியாக அந்த மக்களையே நம்ம எதிர்க்கிறது தவறு இல்லையா? பாகிஸ்தான் மக்களும் நம்ம ஆளுக தான். நம்ம எல்லாம் நம்ம தமிழர்கள். நான் சொல்கிறேன்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை யூதர்களாக இருக்கட்டும், இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா, எல்லா நாட்டு மக்களுமே, நான் கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, அந்த தமிழன், மனிதன், இறைவன் எல்லாம் நம்ம தமிழர்களுடைய ரத்தத்துலேருந்து வந்தவங்க தான். குமரி கண்டத்துலேருந்து அந்த காலத்துலாம் தவறு செஞ்சால் நாடு கடத்திடுவாங்களாம். குமரி கண்டத்தில் வாழும்போது பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது தவறு செய்கிறவங்கள நாடு கடத்திடுவாங்க. அப்படி நாடு கடத்தப்பட்டவர்கள் தான் அங்கே போய் ஈரான், இஸ்ரேல் போன்ற தேசத்தில் வாழ்ந்தவங்க வந்து தனியாக வாழும்போது அவங்க வந்து இன்னைக்கு வந்து நமக்கு எகென்ஸ்டாக வராங்க. புரியுதா? அவங்க வந்து குமரிக்கண்டத்தில் நம்ம ஆட்கள், நம்ம மன்னர்கள் ஆட்சி செய்யும்போது தவறு செய்கிறவங்களும் நாடு கடத்தி விட்டாங்க. நாடு கடத்தி விட்டு போனவங்க தான் நம்ம ஆளுக தான் அங்கே போய் நமக்கு எகென்ஸ்டாக இப்போ இருக்காங்க, வேற மொழி பேசிக்கிட்டு. அது மூலம் புரிஞ்சுக்கணும், உலகம் முழுக்க இருக்க எல்லாருமே மொழிகள் இத்தனை இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, எல்லாருமே தமிழர்கள் தான். அது மூலம் புரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி எல்லாமே இங்கேருந்து வந்தது தான். குமரிக்கண்டத்துல தான் எல்லா மக்களும் பிரிஞ்சு போயிருக்காங்க. அப்போ எல்லாமே ஆதி மதம் ஒன்று தான். பரமாத்மா சிவம், அதுலேருந்து தான் வந்தது எல்லாம். பரமாத்மா சிவம், அதுலேருந்து தான் எல்லா கடவுளும் வராங்க. சரிங்களா? அதில் வந்து நீங்கள் வந்து ஒன்றும் குழப்பிக்க வேண்டாம். மதம், மொழி, அந்த ஜாதி இதெல்லாம் வந்து எல்லாம் மனிதர்கள்லாம் உருவாக்குனது தான். அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கிற வேண்டாம். ஸோ உங்கள் பிஜேபியும் கூட ஒரு மத அரசியல் செய்கிறது வந்து நல்லதுக்கு இல்லை. அவங்க கொஞ்சம் அவங்களுடைய அந்த கொள்கையிலேருந்து மாறணும். அவங்க கொஞ்சம் மாறணும். அவங்க கொஞ்சம் ஃபுல்லாகவே மாறணும். எனக்கு தெரிஞ்சு அவங்க மாறினா தான் தமிழ்நாட்டில் வந்து கொஞ்சம் அவங்க வந்து ஏதோ ஒரு எம்எல்ஏக்கள், ஏன்னா ஏடிஎம்கேவோட கூட்டணி வைக்கிறாங்கன்னா, அவங்க ஒரு வேளை எலெக்ஷன் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏடிஎம்கேவோட கூட்டணி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஆட்சியை பிடிக்கிறாங்க கொஞ்சம் நல்ல எண்ணங்களோட அவங்க வந்து ஓட்டு கேட்டால் தான் ஓட்டு போடுவாங்க. அவங்க கொள்கைகளை அவங்க கொஞ்சம் மாற்றிக்கணும். மதவாத கொள்கையில் மாற்றத்தை கொண்டு வாங்கன்றேன். அதுக்காக நான் வந்து எல்லாத்தையும் இங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள்லாம் நீங்கள் வந்து வேற மதத்துக்கு போய் மாறுங்கன்னு சொல்ல வரல. அப்படி மாறுறதும் தவறு தான். அறியாமையில தான் மதம் மாறுறாங்க. ஸோ இங்கே வந்து மதத்தை உருவாக்குனது மனுஷன் தாங்க. அதை மூலம் புரிஞ்சுக்குங்க. மதத்தை நான் தான் இப்போ கோயிலுக்கு தான் போகிறேன், சர்ச்சுக்கு தான் போனேன். சர்ச்சுக்கு போகிறோம், நம்ம ஒரு பிளஸ்ஸிங் வாங்குறோம், வந்துடுறோம், அவ்வளோதான். அந்த அளவுக்கு தான் இருந்துக்கணும். இதை பற்றி பேச போனால் நிறைய இருக்குதுங்க. நான் பாடலுக்கு விளக்கம் கொடுத்துட்டேன். அதனால் வந்து இப்போ இது பண்ணிக்கணும். நம்ம வந்து என்ன ஏதுன்னு பார்த்து நம்ம தான் இது பண்ணிக்கணும். இங்கே வந்து மத ரீதியாவோ மொழி ரீதியாவோ மக்களை பிரிக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுலேருந்து நம்ம தான் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும். ஆனால் யாருமே தங்க மதத்தை விட்டு கொடுக்க மாட்டீங்க. இப்போ கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவங்க வந்து உங்கள் மதத்தை நீங்கள் விட்டு கொடுப்பீங்களா? விட்டு கொடுக்க மாட்டீங்க. ஆனால் நாங்கள் வருவோம் சர்ச்சுக்கு. நான் வந்திருக்கேன், கேக் வாங்கி சாப்பிட்ருக்கேன், கிறிஸ்மஸ் கொண்டாடிக்கேன் உங்களோட சேர்ந்து. ஆனால் நீங்கள் எங்கள் கோயிலுக்குலாம் வருவீங்களா? வரமாட்டீங்க. சிலர் வர்றீங்க, நான் எல்லாத்தையும் சொல்லலை. அதுக்காக வீடியோ பார்த்துட்டு நான் பிரித்து ஆள்றேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது.
ஏன்னா சில பேர் வந்து கமாண்டில் வந்து நம்மளை குறை சொல்லக்கூடாது. அப்போ முருகன் நிலையை அடையிறவர் தான் இம்மாற்றுள்ளரை வர முடியும். அதை மூலம் தெரிஞ்சுக்குங்க. சித்தர் நிலை அடையணும். சித்தர் நிலையை அடையிறவங்க யாருன்னு பார்த்துக்குங்க. அப்போ யாராலுமே முடியாது. அப்போ அந்த கனவுலேருந்து நீங்களாம் விடுதலை ஆகிக்குங்க. அதை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். சரிங்களா? சித்தர் நிலையை அடைந்தவர் தான் இம்மாற்றுள்ளராக வர முடியும். அதாவது முருகன் நிலையை சுருக்கமாக சொல்லப்போனா, ஏன்னா சித்தர் நிலையெல்லாம் அப்போ நானா இன்னும் சித்தர் நிலை அடையலை. ஆனால் முருகன் நிலையை அடையிறவங்க இம்மாற்றுள்ளராக வர அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இம்மாற்றுள்ளர்ன்றது ப்ரெடிக்ஷன்ஸில் போட்டது மாதிரி நடக்கும். ஆனால் அதுக்கு காலங்கள் இருக்குது. நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இதை வந்துக்கிட்டு நிறையா போட்டு என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, நீங்கள் வந்து டோட்டலாக ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க நிறையா பேர். எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு உங்கள் சேனலில் அறிவிங்க, எனக்கு ஆதரவாக வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தவறு. சரிங்களா? அதனால் வந்துட்டு முருகன் நிலை அடையிறவங்க தான் இம்மாற்றுள்ளராக வர முடியும். அதை என்கிட்ட நிறையா பேர் சொல்லியிருக்காங்க. நானும் உணர்ந்திருக்கேன். சரிங்களா? ஸோ அப்போ அந்த முருகன் நிலையை அடைந்த ஒரு நல்ல மனிதர் தான் இம்மாற்றுள்ளராக வர முடியும். ஒரு நல்ல நேர்மையான ஆட்சியாளர் தான் இம்மாற்றுள்ளராக வர முடியும். முருகன் நிலை அடையணும்னா நீங்கள் என் கூட இப்போ ஒருத்தர் பேசும்போது கூட சொன்னார், உங்களுக்கு வந்து புருவ மத்தியில் உங்களுக்கு ஒளி வந்து இதாச்சுன்னா ஒருவேளை நீங்கள் அடுத்த நிலைக்கு போங்க அப்படின்னு சொல்லி அவங்க என்கிட்ட பேசியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஒன்றுமே இல்லாமல் நான் தான் இம்மாற்றுள்ளன்னு சொல்கிறீங்களா, அதுக்கு தான் உங்களுக்கு தான் இவ்வளோ விளக்கம் கொடுத்து உட்காந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். அதனால் வந்துக்கிட்டு சும்மா ஃபோன் பண்ணி நான் அவரை போய் பார்க்க போனேன், ரஜினிகாந்தை பார்க்க போனேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னார். அவர் என் வீடியோ பார்த்தா கூட அவர் புரிஞ்சுக்கட்டும். யாரும் என்னை வந்து ஒன்று பார்த்து ஒன்றும் இது பண்ணிட முடியாது. நான் யாரையும் குறைச்சி பேசணும்னு நினைக்க வேண்டாம். ரஜினிகாந்தெல்லாம் பார்க்க போயிருக்காரு அவர், இந்த இம்மாற்றுள்ளர் கான்செப்ட்லாம் எடுத்துக்கிட்டு. ஏன்னா இன்னும் கூட சொன்னாங்க, ஒரு காலத்தில் வந்து பார்த்தோம்னா பாபா படம் ரிலீஸ் ஆகும்போது ரஜினிகாந்த் கூட இம்மாற்றுள்ளர் ஆகணுன்ற சில ஆசைகள்லாம் இருந்துச்சும் கூட சில பேர் என்கிட்ட வந்து ஃபோனில் சொன்னாங்க. ஸோ இந்த வீடியோவில் அதையும் கூட நான் ஷேர் பண்ணுறேன். அதனால தான் ரஜினிகாந்த் வந்து ஆன்மீக அரசியல்னு ஒன்று எடுத்து போனார் பார்த்தீங்களா, அந்த டயத்தில் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு இந்த கொரோனா காலகட்டத்தில். அதனால அவர் கொஞ்சம் அதை விட்டுட்டார். இல்லைன்னா பிடிச்சி வந்திருந்தாருன்னா அவர் கூட, அவர் இம்மாற்றுள்ளர் அவர் கிடையாது சொல்கிறேன். அவர் அரசியலுக்கு வந்திருந்தாருன்னா அவர் நல்ல ஒரு மனுஷன் தான். அவர் சிஎம் வந்தால் கூட நான் ஏற்றுக்கிருப்பேன். எனக்கு பிடிக்கும் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் அவர்களை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களும் கூட இந்த இம்மாற்றுள்ளர் அப்படின்ற கான்செப்டை எடுத்திருக்காங்க ஒரு காலகட்டத்தில் நிறைய பேர் எடுக்கிறாங்க. இப்போ அண்ணாமலை கூட இமயமலைக்கு போயிட்டு வந்திருக்காரு. ஸோ அவரும் கூட இம்மாற்றுள்ளர் ஆகணுன்ற ஒரு இதில் இருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பிஜேபி அவரை முன்னிறுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் கிடையாது அண்ணா இம்மாற்றுள்ளர். அது ஒருத்தர் கூட சீமான் தான் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டார். ஸோ இப்படி கற்பனையில் பலர் இருக்காங்க. ஆனால் உண்மையான ரூலர் யாருன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. தமிழ்நாட்டில் தான் இருக்கார் அவர். ஆனால் அவரை வெளியில் வர முடியாம சில சக்திகள் யாகம் வளர்த்து ஏவல் போட்டு அவரை வந்து அடக்கி ஒடுக்கி வச்சுட்டு இருக்கீங்க. ஆனால் அவர் கண்டிப்பாக வெளியில் வரதான் போறாரு. சரிங்களா? சாதாரண மனிதனாக இருந்து மாறலாம். இல்லை சித்தர் நிலையில் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களும் எனக்கு யாருன்னு தெரியும். நான் அவங்கள பற்றி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அவங்கள்ட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு சொல்கிறேன். சித்தர் நிலையில் இருக்கவங்களாம் இருக்காங்க மதுரையில் தான் இருக்காங்க. சித்தர் நிலையில் அடைஞ்சவங்களாம் இருக்காங்க. அவங்களும் அவங்க மாதிரி ஆட்கள் வந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். முருகன் நிலையை அடையிறவங்க தான் இம்மாற்றுள்ளர் வர முடியும். சும்மா உட்காந்துக்கிட்டு எனக்கு தொல்லை பண்ணுறது யாரான்னு சொல்லிடுறேன். இந்த எம் செல்வகுமார்ன்ற பேரில் கமாண்ட் வந்துக்கிட்டே இருக்கு. இனிமேல் வந்தால் அழிச்சிருவேன், டக்குன்னு அழிச்சிருவேன். உங்களுக்குலாம் பதில் கொடுக்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. சும்மா வந்துக்கிட்டு நீங்கள் தான் இம்மாற்றுள்ளர்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நிறைய கொஸ்டின் கேட்குறீங்க, எப்போ வருவார்னு. அவர் எப்போ வருவாருன்றது கடவுளுக்கு தான் தெரியும். சரிங்களா? 2025 வந்துருவார்னு சொல்லி என்கிட்ட நிறையா ஃபோன் பேசுகிற மக்கள் சொல்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து இந்த அறமாடி சித்தர் படம் ரிலீஸ் பண்ணவர் தான். ஆர்கே ஐயாட்ட கூட நீங்கள் பேசுங்க. 2026 வந்துருவார், அவருடைய தாக்கம் தமிழக அரசியலில் இருக்குன்னு இருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு சிஎம் வருவார்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இன்னொருத்தவங்க ஃபோன் பண்ணவங்க சொல்கிறாங்க அகத்தியர் நாடி உத்தரவு. அவங்கள்ட்ட நான் நெருக்கமாக இருக்கவங்கள்ட்ட பேசினேன். அவங்க சொல்கிறது வந்து இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் தான் வருவார்னு சொல்கிறாங்க. இருவேறு கருத்துக்கள் நிலவுகிறது. இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் வந்துக்கிட்டு சிலர் வந்து ஈஸியாக நினச்சிக்கிறீங்க. நம்ம இம்மாற்றுள்ளர்னா செல்வகுமார் கமெண்ட் பண்ணுறாரு. இப்போ கேரளாவிலேருந்து ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணுறாரு, ஐயா நீங்கள் கிடையாது இம்மாற்றுள்ளர், சரிங்களா? தவறாக எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி செல்வகுமார் நீங்கள் கிடையாது இம்மாற்றுள்ளர். அப்படி வராஇருந்தால் நீங்கள் போய் என் சேனலில் கமெண்ட் பண்ணாதீங்க, சரிங்களா? நான் கிடையாது நீங்கன்னு அப்படின்னு ஒரு சொன்னார் செல்வகுமார். அதுக்கு தான் அவருக்கு நான் இந்த வீடியோவில் பதில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி கமெண்ட் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எனக்கு ஃபோன் பண்ணி நேற்றெல்லாம் ஒருத்தர் என்னைய டிக்ளேர் பண்ணுங்க, நான் இம்மாற்றுள்ளர்கிட்ட ஃபோன் பேசிட்டேன்னு சொல்லி நீங்கள் வீடியோவில் சொல்லுங்கள் அப்படின்றார். நான் எதுக்கு சொல்லணும்? என் சேனலில் இனிமேல் நான் எனக்கு மட்டும் தான் பேசுவேன், வேறு யாருக்கும் பேசணும்னு அவசியமே கிடையாது. ஏற்கனவே பிப்ரவரியில் ஒருத்தருக்கு பேசி தான் ஃப்ளாப் ஆகி உட்காந்துட்டு இருக்கோம். ஸோ இம்மாற்றுள்ளர் முருகன் நிலையை அடைந்தவர் தான் இம்மாற்றுள்ளராக வர முடியும். திருப்பி சொல்லியாச்சு, சரிங்களா? ஓகே. ஸோ அதனால் வந்து நீங்கள் எல்லாம் போய் உங்களுடைய குடும்பங்கள், மனைவி, குழந்தைகளை சந்தோஷமாக பாருங்கள். அவ்வளோதான். இதை நம்ம சொல்ல முடியும். இறை திட்டம்னு ஒன்று இருந்தால் அதை இறைவன் கண்டிப்பாக செய்து முடிப்பார். நீங்கள் எதுக்கு வருத்தப்படுறீங்க? படைத்த பரமாத்மா சிவம் அவருக்கு தெரியாதா? அவர் பார்த்துக்குவார் எல்லாமே, சரிங்களா? ஓம் நம சிவாய. இனி அடுத்த வீடியோக்குள்ளே நம்ம பார்ப்போம்.
சரிங்களா? அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம்.